ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். வழக்கம் போல எல்லா ட்ராமாவிலையும் வர மாதிரி ஹீரோயினை டார்ச்சர் பண்றது, ஹீரோடைய ஃபேமிலி அவளை டார்ச்சர் பண்றதுன்ட்டு ஹீரோயினை எப்ப பார்த்தாலும் குடும்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த டிராமாவில் அது வித்தியாசமா ஹீரோயினுடைய சோலும் சேஞ்ச் ஆக அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு என்ன நடந்துச்சு, ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் செம காமெடியோட சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம டிராமாவை சீக்கிரமா பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஹீரோ நல்ல போதையில இருப்பான் போல. அவன் போதையில தடுமாறி அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குளத்துல விழுந்துற அந்த இடத்துல நின்னுட்டு இருந்த ஒரு சர்வன்ட் லேடியும் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்த அந்த இடத்துலதான் நம்ம டிராமாவுடைய ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. ஹீரோடைய வைஃப். அவளுக்கு இந்த சத்தம் கேட்டு அவளும் ஓடி போயிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சிட. ஆக்சுவலா அவளுக்கு அவனை காப்பாத்தணுங்கிற எண்ணமே கிடையாது. அந்த அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால ரொம்பவே ஹேட் பண்றா. ஆனா இருந்தாலும் ஒரு உயிர் சாக கூடாதுங்கிறதுக்காக உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அவனுக்கு தண்ணிக்குள்ளேயே அவளுடைய மூச்சு காத்த கொடுத்து வெளியவும் கூட்டிட்டு வந்து காப்பாத்தி விட்டுறா. அடுத்ததா ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நல்லா குளிருது. என்னது ரொம்ப குளிருதே அப்படின்ட்டு பெட்ஷீட் எல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு, ஆனா இந்த பெட்ஷீட் நல்லா வார்மா இருக்கு, நான் படுத்திருக்கிற பில்லோ பெட்டு கூட சேஞ்ச் ஆயிருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கான். தூங்கிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பெரிய பணக்காரனோட வைஃப், ஆனா இருந்தாலும் என்னை எல்லாருமே புள்ளி பண்றாங்க. என்னை யாருமே ரெஸ்பெக்ட் பண்றது கிடையாது. என்னுடைய அண்ணனும் அப்பாவும் மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்ட்டு தூக்கத்திலேயே யோசிச்சுக்கிட்டே புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தூங்கவே முடியல. அந்த சமயத்துல அவனுடைய அசிஸ்டன்டும் மிஸ்டர் லூன்னு கூப்பிட, என்ன மிஸ்டர் லூவா, லூ என் பக்கத்துல நின்னுட்டு இருக்கானோ அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோடைய அசிஸ்டன்ட். அவனை பார்த்தவனே இவன் ஷாக் ஆயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிட்டு, நீயா என்னுடைய ரூம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்க, அப்பதான் அவனுடைய வாய்ஸை கேட்டு அவனுக்கே ஷாக்கா இருக்கு. என்னது என்னோட வாய்ஸ் ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வாயை மூடிட்டு ஷாக்காக அசிஸ்டன்டும், பாஸ் நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வெளியே வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே போக, அப்ப ஹீரோவும் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்ல அவனும் திரும்பி பார்க்க, எனக்காக மிரர் கொஞ்சம் கொண்டு வரியான்னு சொல்லி கேக்குறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப அந்த வீட்டுடைய சர்வன்ட் லேடி ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி கொண்டு வந்து அவ மூஞ்சிலே ஊத்தி விட, இவ்வளவு ஷாக் ஆயிட்டு எழுந்திருக்க அந்த சர்வன்ட் லேடி செம்மைய திட்டிட்டு இருக்கா. ஷின்ஷுவான், என்ன இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்க? உன் மனசுல அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஒழுங்கா எழுந்திருச்சு போயிட்டு மேடம்காக சிக்கன் சூப் ரெடி பண்ணு அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. இவ எழுந்திருச்சவ ஷாக் ஆயிட்டு, ஜான்மா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்பயும் அவளோட வாய்ஸும் வித்தியாசமா இருக்கா. என்னது என்னோட வாய்ஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு அவங்களும் ஷாக் ஆயிட்டு வாய மூட, அந்த சர்வன்ட் லேண்டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட எந்த அளவுக்கு திமிரா பேசுவ, இன்னைக்கு உன்னை என்ன பண்றான் பாருன்ட்டு அவளுடைய முடியை பிடிக்க போக ஷின்ஷுவானும் அவளுடைய கையை பிடிச்சு முறுக்கி விட்டுறா. அவ வலி தாங்க முடியாத கத்திட்டு இருக்க. இவளும் பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி எடுத்து அவளுடைய முகத்தை பார்க்க அவளுக்கு அது வித்தியாசமா இருக்கு. முகத்தெல்லாம் தொட்டி பார்த்துட்டு அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ரூமையும் பார்த்துட்டு, அப்ப இது ஷின்ஷுவானோட ரூமா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ரெண்டு பேர்த்தோடைய சோலும் ஸ்விட்ச் ஆயிடுது. அதை இப்பதான் அவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோவும் அவனுடைய கண்ணாடியை பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆகிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஷாக் ஆனவங்களும் அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஹீரோவை ஹீரோயின் காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள தன்னுடைய மூச்சு காத்த கொடுத்திருந்திருப்பா இல்லையா? அப்பதான் அவங்களுடைய சோலும் ஸ்விட்ச் ஆயிருந்திருக்கு. ரெண்டு பேருமே இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையேன்ட்டு ஷாக்காக. ஆக்சுவலா சர்வன்ட் லேடிக்கு கூட டவுட்டா இருக்கு, என்னது இன்னைக்கு இந்த பொண்ணு வித்தியாசமா நடந்துக்கிறாளே, என்னைக்குமே இந்த மாதிரி இவ இருந்ததே இல்லையே, நம்ம கிட்ட எப்பவுமே பயப்படுவாளே அப்படின்ட்டு அவளும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு எப்படி தோணுதுன்னா மிஸ்டர் லூ மாதிரி, அதாவது ஹீரோ மாதிரியே தோணுது. அதனால டவுட்டோட பாத்துக்கிட்டு இருக்க. ஜான்மா ஒழுங்கா போயிட்டு சின்னியவான கூட்டிட்டு வான்னு சொல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ மறந்துட்டியா என்ன? ஏற்கனவே மிஸ்டர் லூ உங்ககிட்ட சொல்லியிருக்காருல, நீ சாகுற வரைக்கும் அவருடைய முகத்தை பார்க்க கூடாதுன்னு, மறந்துட்டியா என்னன்னு கேட்க அவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஹீரோ அவளை வெளியே எடுத்துட்டு வந்து போட, சின்னியவான் என்னை நம்ப மாட்டியா, அந்த ஷீவான நான் தள்ளி விடல, நான் அவளை டச் கூட பண்ண கிடையாது, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணி பாருன்னு சொல்லி கேட்க, அவன் வாய மூடுறியான்னு கத்தி விட்டுட்டு, ஷின்யுவான் இதுக்கு மேல நாம என்னைக்குமே பாத்துக்க கூடாது, இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லி திட்டி விட்டு இருந்திருப்பான். அதை இப்ப யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப இன்னொரு சர்வன்ட் வந்து அந்த ஜான் மேம் கிட்ட, மேடம் வராங்க, அவங்களுக்காக சூப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஆகணும்னு சொல்ல, இவ்வளவு ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோ கிட்ட ஒழுங்கா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் அவளும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலான்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்தா அதுல ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அதுல ஒரு பிரேசர் இருக்கு. அதை எடுத்து எப்படி போடுறதுன்னே தெரியாது. அதெல்லாம் வித்தியாசமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஜான்மா
வெளியே வந்தா இல்லையா, அவ ஹீரோடைய அம்மா கிட்டையும் ஷென்ஷுவானை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்க்கணும், ஒழுங்கா அவனை வர சொல்லுன்னு சொல்லி திமிரா சொல்லி இருந்திருப்பா இல்லையா. அதெல்லாம் சொல்லிட்டு, மேடம் என்னை அடிச்சு பாருங்க, என் கையெல்லாம் வலிக்குது தெரியுமா, என் கையை பிடிச்சு முறுக்கிட்டா தெரியுமான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த லேடியும் அதை நம்பிக்கிட்டு, என்ன சொல்ற, உண்மையதான் சொல்றியா, என்னாலேயே நம்ப முடியலையே, அவ ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்னு இருக்க. அந்த நேரத்துல ஷென்யுவானும் அங்க வர, இந்த ஜியாமாவும் இதோ பாருங்க மேடம் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஷென்யுவான் மேல ஏற்கனவே ஹீரோடைய சோல் தானே இருக்குது, அதனால கொஞ்சம் ஆட்டிடியூடாவே வந்து உட்காந்து சூப் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்க. அதுவும் அவ ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாவே போட்டிருந்திருப்பா, சரியாவே போட்டிருந்திருக்க மாட்டா. அதை பார்த்த ஹீரோட அம்மாவும், எதுக்காக நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டியான்னு கேட்க, அவளும் நான் சின்னுவான பாக்கணுமா அப்படின்னு கேட்க, யாரை பார்த்து அம்மானு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற டீ அவ மேலே ஊத்தி விட்டுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அம்மான்னு சொல்லி இருந்திருப்பேன்ட்டு இவ்வளவு அந்த டீ எல்லாம் ஊத்துனதெல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு, நான் என்ன அம்மான்னு தானே கூப்பிட்டேன், அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, அந்த ஜியான் மாமும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள அம்மானு கூப்பிட்டுருப்ப, அவங்கள மேடம் தானே கூப்பிடணும், இன்னைக்கு என்ன அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா, உனக்கு இப்பவே ஞாபகப்படுத்தி விடுறேன்ட்டு அடிக்கிறதுக்காக போக, இவ்வளவு கையை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவே அடிக்க வந்திருப்ப அப்படின்ட்டு திட்ட. ஹீரோட அம்மாவும், நிப்பாட்டு ஷென்ஷுவான், இன்னைக்கு என்ன பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற, உன் ட்ரெஸ்ஸை பாரு எப்படி போட்டிருக்கன்ட்டு, என்ன நீ அசிங்கப்படுத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி திட்ட. இந்த ட்ரெஸ்ஸை எப்படி போடுறதுன்னு எனக்கு ஐடியா இல்ல, எவன் தான் அந்த ட்ரெஸ்ஸை தச்சானோ தெரியல, எப்படி போடுறதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்ட்டு கயிறை பின்னாடி கட்ட வேண்டியதை முன்னாடி கட்டிக்கிட்டு இருக்க. அந்த ஜியான்மாவும், நீ என்ன தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கலையா என்ன, நீ ஷென் ஃபேமிலியோடைய இளவரசின்னு நினைப்பா, உன்னுடைய ஷென் ஃபேமிலியே இப்ப ஜெயிலுக்குள்ள தானே இருக்காங்க, அதை மறந்துட்டியா என்ன, ஷென் ஃபேமிலியில இருந்து வந்த அத்தனை சர்வெண்டையும் ஆல்ரெடி மேடம் ஃபயர் பண்ணிட்டாங்க, இங்க உனக்குன்னு யாருமே இல்ல, அதை ஞாபகத்துல வச்சுக்கிங்க. இவளுக்கு ஷாக்கா இருக்கு, அந்த ஷென் ஃபேமிலி இவ்வளவு பெரிய ஃபேமிலி, அவ்வளவு பெரிய பணக்காரங்க வீட்டுல இருந்து வந்த சர்வெண்ட ஒருத்த கூட இல்லாத ஃபயர் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த ஷியோவானும் அங்க வரா. அதுவும் சூப்பெல்லாம் ரெடி பண்ணிருப்பா போல இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இங்க ஹீரோட அம்மா எழுந்திருச்சு காலையிலே உட்காந்துருக்காங்க இல்லையா, அதனால ஆண்டி நீங்க காலையிலே எழுந்திரிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு ஷென்யோனையும் பார்த்துட்டு, சிஸ்டர் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா, நான் எல்லாருக்காகவும் சூப் ரெடி பண்ணிருக்கேன், நம்ம இன்னைக்கு எல்லாருமே உட்காந்து சூப் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஹீரோட அம்மாவும், ஷூலி நீங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு, நீ எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்க, ஆன்டிக்காக அந்த ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணுமா, அதுக்காக தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க ரெடி பண்ணிக்க போறாங்க, எனக்காக இவ்வளவு காலையிலே எழுந்திருச்சு சூப் எல்லாம் ரெடி பண்ணிருக்கே, ஏற்கனவே உன்னுடைய ஹெல்த்தே சரியில்லாத இருக்குது, என்னுடைய பையனை நீ காப்பாத்துறதுக்கு போனதால இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாத இருக்கு, அந்த சமயத்திலயும் எனக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கியான்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா உன்னுடைய உடம்ப நீ பாத்துக்க, ரெஸ்ட் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான் இல்லையா, என்னது இவள என்னை காப்பாத்துனா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோட அம்மாவும், சரி நீ எனக்காக சூப் ரெடி பண்ணிட்டு வந்திருக்க, சரி நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், உட்கார் பக்கத்திலே உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவளும் அவ ரெடி பண்ணிட்டு வந்த சூப்பை ஊத்தி ஹீரோட அம்மாவுக்கு கொடுக்க, ஆக்சுவலா அது மீட் சூப்பு போல இருக்கு. அதை பார்த்த ஹீரோவும், அம்மா எப்பயுமே வெஜிடபிள் தானே எடுத்துக்குவாங்க, நான்வெஜ் சாப்பிடறது இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தா, அவங்களும் அந்த சூப்பை குடிச்சிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட இவனுக்கு ஷாக்கா இருக்கு. அம்மா நீங்க எப்பவுமே வெஜிடேரியன் சூப் தானே குடிப்பீங்க அப்படின்ட்டு கேட்க, ஹீரோட அம்மாவும், நீ எதுக்காக இப்படி பைத்தியக்காரி மாதிரியே நடந்துக்கிற, அவங்களுடைய ஆட்களையும் கூப்பிட்டு இவளை பிடிச்சிட்டு போயிட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல அடைச்சு வைங்க, அவ ஃபுல் டேவும் மண்டி போட்டுக்கிட்டே இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் இவளை வெளியவே விடக்கூடாது, இவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஷூலின் பக்கத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பாடி கார்ட்ஸும் அவளை கூட்டிட்டு போக பார்க்க, ஷென்யுவானும் என்னை விடுங்க எனக்கே போக தெரியும் அப்படின்ட்டு, அந்த உடம்புல இருக்கிறது ஹீரோ வச்சு நடந்துக்கிறது எல்லாமே ஆம்பளை மாதிரியே இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் இழுத்து விட்டுட்டு போங்கடா அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு போறா. அதே சமயத்துல ஹீரோ உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோயினா தான் காட்டுறாங்க. அங்க விதவிதமா ஹீரோக்கு தேவையான அத்தனை ஃபுட்டையும் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டு இருக்கா. இதை பாக்குற அசிஸ்டன்ட்டுக்கே வித்தியாசமா இருக்கு, என்னது இப்படி வெறுத்தனமா சாப்பிட்டுட்டு இருக்காரு, என்னைக்குமே இந்த மாதிரி சாப்பிட மாட்டாரு, இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, லேடிஸ் பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல அவங்களுக்கு பசி அதிகமா எடுக்கும், நிறைய சாப்பிடுவாங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மிஸ்டர் லூவால பிரெக்னன்ட் ஆக முடியாது, ஒருவேளை ரொம்ப வீக்கா இருக்காரோ அதனாலதான் நிறைய சாப்பிடுறாரோ அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இருக்க. இவளா நல்லா விட்டு அடிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா நிம்மதியா சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இன்னமும் பசி அடங்காம எனக்கு இன்னமும் ஒரு பவுல்ல சாப்பாடு கொண்டு வாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஷூலினும் அங்க வரா. ஹீரோட அம்மாவுக்கு எப்படி சூப்பை கொடுத்தாலும் அதே போல ஹீரோவுக்கும் சூப் கொண்டு வந்திருப்பா போல இருக்கு. அதை டேபிள்லயும் வச்சுட்டு, பிரதர் ஜூனியன் நேத்து நைட்டு நீங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்கல்ல, காலையிலே நான் உங்களுக்காக சூப் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை குடிங்கன்னு சொல்லி கொடுக்க, அவனும் நேத்து நீதான் என்னை காப்பாத்தினியான்னு கேட்க, கூச்சமே இல்லாத போய் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமான்னு சொல்லிட்டு, இது நல்லா சூடா இருக்கக்குள்ளே நீங்க குடிங்க, இது உங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த சூப்பை எடுத்து பாத்துக்கிட்டு, அவன் உடம்புல இருக்கிறது தான் ஹீரோயின் ஆச்சு. இந்த சூழினை எப்ப பார்த்தாலும் இந்த ஹீரோ நம்பிக்கிட்டு இருக்கான், இனிமேல் இவளை வச்சு செய்யணும் அப்படின்ட்டு அந்த சூப்பையும் கீழே வச்சுட்டு, இந்த சூப்பை நாய் கூட குடிக்காது, இதை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறியா அப்படின்ட்டு கேட்க, இது ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்ல, ஓ நீ ரெடி பண்ணதால இது டேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்க. பக்கத்துல ஒரு சர்வன் நின்னுட்டு இருந்திருப்பா. அவதான் ஹீரோ தண்ணிக்குள்ள விழுந்தப்ப காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி இருந்திருப்பா. அவளும் பக்கத்துல வந்துட்டு,
பாஸ், ஏன் அவங்கள திட்டுறீங்க? அவங்க எவ்வளவு நல்லவங்க, உங்களை காப்பாத்தினதே அவங்க தான். அவங்க மட்டும் உங்களை காப்பாத்தலன்னா என்ன ஆகிறது? அவங்க உங்களை காப்பாத்தினதால இன்னைக்கு உடம்பு சரியில்லாத இருக்காங்க, அவங்களுக்கு ஹை ஃபீவரா இருக்கு, ஆனா இருந்தாலும் உங்களுக்காக சூப் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்ல இவ்வளோ ஏய் வாய மூடு, இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இரும்புற மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் பக்கத்துல வந்துட்டு நேத்துக்கு நீ என்னை காப்பாத்தின அப்படிதானு கேட்க அவளும் தலையாட்டிட்டு இருக்கா. இது ஹீரோ உடம்புல இருக்கிறது தான் ஹீரோயின் ஆச்சு. அவ மனசுக்குள்ளயும் நேத்துக்கு நான் தான் அவனை காப்பாத்தினேன், ஆனா இந்த ஷூலியன் என்னோட கிரெடிட் எல்லாம் இவ வாங்கிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த ஷூலியனும் பிரதர் சீன்யான் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நேத்துக்கு நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, நானும் ஞாபகப்படுத்தி பாக்குறேன், எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது, நீ என்னை எப்படி காப்பாத்தினு கொஞ்சம் செஞ்சு காட்டுறியான்னு கேட்க இவ பயந்து போயிட்டு ஒண்ணும் புரியாத என்ன சொல்றீங்கன்னு கேட்க ஹீரோவை கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறா. ஹீரோவை கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்டே நிக்க இவ பயந்து போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நீ தானே சொன்ன என்னை நீ காப்பாத்தினு சொல்லி, அதான் நீ எப்படி என்னை காப்பாத்தினங்கிறத காட்டு, இந்த தண்ணிக்குள்ள விழுந்து நீ எப்படி என்னை காப்பாத்தினங்கிறத நான் பாக்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயும் அவளை தள்ளி விட்டுற. ஆக்சுவலி அவளுக்கு ஸ்விம் பண்ணவே தெரியாது போல இருக்கு, அவ உள்ள இருந்துகிட்டு ஸ்விம் பண்ண முடியாத பயந்து போயிட்டு ஹெல்ப்னு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஷோலின் நீ தானே என்னை காப்பாத்தின, இப்ப என்ன உன்னால ஸ்விம் பண்ண முடியாதுங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப சொல்லு உனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதுன்னா அப்ப என்னை காப்பாத்தினது யாரு ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லி கேட்க அவ அப்பயும் சொல்ற மாதிரி இல்ல என்னை காப்பாத்துங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயினும் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்கா சொல்லு என்னை காப்பாத்தினது யாரு, அப்படி உண்மையை நீ சொல்லலன்னா நீ இந்த தண்ணிக்குள்ளதான் கிடக்கணும், உன்னை யாரும் வெளியே கூட்டிட்டு வர போறது கிடையாது, இதுல கடந்து சாக போறியா உண்மையை ஒத்துக்க போறியான்னு சொல்லி கேட்க அவ்வளவு வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிறா. ஆமா மேடம் தான் உங்களை காப்பாத்தினாங்க, ஷென்ஷுவான் தான் காப்பாத்தினாங்கன்னு சொல்ல கடைசியா ஒத்துக்கிட்டாளா அப்படின்ட்டு அசிஸ்டன்டையும் கூப்பிட்டு அவளை வெளியே கூட்டிட்டு வான்னு சொல்ல அவளும் வெளியே வந்த உடனே என்னை மன்னிச்சிருங்க சின்னியன், நான் தான் தேவையில்லாத முட்டாள்தனமா போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ என்னுடைய ஃபேமிலியே கிடையாது, என்கிட்ட நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கிற, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னா அவ பயந்து போயிடுறா. என்னை இங்க இருந்து அனுப்பிடுவாதீங்க, எனக்குன்னு ஃபேமிலி கிடையாது, எனக்குன்னு இருக்கிறது இந்த ஃபேமிலி மட்டும்தான் என்னுடைய ஃபேமிலின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், பிரதர் சீனியன் என்னை வெளியே அனுப்பிவிடாதீங்கன்ட்டு பயந்துகிட்டே கேட்டுட்டு இருக்க. எனக்கு என்ன உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்னுடைய வைஃப் கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவளை பத்தி ரூமர்ஸ் பரப்பி விடுறதுன்ட்டு அவளை ஹர்ட் பண்ணுறதுன்ட்டு நீ அவளை நிறையவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு அது நல்லாவே தெரியும், இப்ப சொல்றேன் ஒழுங்கா அவகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு, அவ உன்னை மன்னிச்சுட்டானா நானும் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டு. உன்னை எதுக்காக தெரியுமா அவங்கிட்ட அனுப்பி வைக்கிறேன், நீ என்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்ட அது அவனுக்கும் தெரிய வேணாம், உன்னுடைய உண்மையான நேரம் என்னங்கிறது அவனுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் அனுப்பி வைக்கிறேன்ட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வந்து அசிஸ்டன்டும் மிஸ்டர் லூ மேடம் ஷென்ஷுவான் கோவப்படுத்திட்டாங்க, அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க இப்ப ஸ்டோர் ரூம்ல நீல் டவுன் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா, அப்பனா இவளையும் அங்க கூட்டிட்டு போங்க, இவளையும் அதே இடத்துல விட்டுட்டு அங்கேயே அவளையே பாத்துக்கிட்டு இருக்கட்டும், என்னோட பெர்மிஷன் இல்லாத யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு நீயும் மேடம் எவ்வளவு நேரம் வரைக்கும் நீல் டவுன் பண்ணி இருக்காங்களோ அவ்வளவு நேரம் வரைக்கும் நீ அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கணும், எப்ப அவங்க பனிஷ்மெண்ட் முடியுதோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ வெளியே வரணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்டயும் இவளை அங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கா செம்ம கோவம் வருது. அதனால அந்த சர்வன்ட் லேடி கிட்டயும் போட்டு செமையா திட்டிட்டு இருக்கா. அவனுக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு, என்ன அவன் தண்ணிக்குள்ள தள்ளி என்னை எப்படி காப்பாத்துறன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான், நீ என்ன பண்ணி வச்சேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அவளும் பயந்து போயிட்டு நான் எல்லாமே ப்ராப்பரா தான் பண்ணேன், நீங்க தான் அவரை காப்பாத்துனீங்கன்ட்டு நான் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சேன், எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல, இந்த தடவை என்னை மன்னிச்சிருங்க, நான் அடுத்த தடவை கரெக்டா செய்யறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஹீரோவை காப்பாத்தின உடனே யாரோ அவர்கிட்ட ஷென்ஷுவான் தான் காப்பாத்தினாங்கிற விஷயத்த சொல்லிருப்பாங்களோ, அதனாலதான் அவர் உங்களை நம்ப மாட்டேங்கிறாரோ அப்படின்ட்டு கேட்க சரி பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி இனிமேல் நடக்க கூடாது, இன்னைக்கு நான் செத்தே போயிருந்திருப்பேன், நான் செத்தாலும் கூட ஒரு பெரிய பணக்காரனோட வைஃபா தான் சாகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அந்த சர்வன்ட் லேடியும் மிஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இப்ப அந்த ஷென்ஷுவான் ஸ்டோர் ரூம்ல தானே அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்கள என்ன பண்ணலாம்னா அப்படின்ட்டு அந்த ஷூலின் காதில்ல ஏதோ ஒரு ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன சொல்றான்னு தெரியல. அவளும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஷென்ஷுவானா தான் காட்டுறாங்க. ஷென்ஷுவான் உடம்புல இருக்கிற ஹீரோவும் வேர் ஹவுஸ்ல உட்காந்துட்டு இது இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சு, இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாத போயிடுச்சு, இதை நான் எப்படி மறந்தேன், இவ்வளவு இருட்டா எவ்வளவு நாத்தடிக்குது அப்படின்ட்டு சரி இருக்கட்டும், இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல ஷென்ஷுவானை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே எங்களுடைய சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு அவ வயிறு வர பசிக்குது போல இருக்கு, வயிற்று பிடிச்சிட்டு பசிக்குதே அப்படின்ட்டு இருக்க. அப்ப அந்த ஜியான்மா மேடும் வந்துட்டு ஒரு பிளேட்ல நாத்தம் பிடிச்ச சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு ஏ பைத்தியக்காரி உன்னை யாரு உட்கார சொன்னது, மேடம் உன்னைய நீல் டவுன் பண்ணில இருக்க சொன்னாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க பேச்சே மீறி இவ்வளவு தைரியமா உட்கார்ந்திருப்ப அப்படின்ட்டு அவ முடிய பிடிச்சு உன்னை என்ன பண்றான் பாருன்ட்டு இழுத்துட்டு வந்து கீழே விட நான் இந்த லூ ஃபேமிலியோட மிஸ்ட்ரஸ், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவே இப்படி டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க மிஸ்ட்ரஸ் உன்னை ஏற்கனவே மிஸ்டர் லூ சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி நீ டிஸ்கஸ்டிங்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஃபேமிலியோட மிஸ்ட்ரஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப, மேடம் உனக்காக ஃபுட் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, ஒழுங்கா அந்த ஃபுட்டை தின்னு தொலை, உன்னை அதுக்கப்புறம் மேடம் கிட்ட கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு அப்படிங்க. அவளும் எங்க ஃபுட் இருக்குன்னு சொல்லி கேட்க அந்த சர்வன்டும் பிளேட்
பிளேட்ல இருக்க ரைஸ கொண்டு வந்து மண்ணுல போட்டுட்டு இத நீ சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஷின்சானும் இப்படி கீழே போட்டுட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்ற, எப்படி சாப்பிடுறது அப்படின்ட்டு கேட்டா, ஏன் இது உனக்கு சாப்பிட பிடிக்கலையா, நான் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி தரேன் அப்படின்ட்டு அந்த சாப்பாடை எடுத்து அவ வாயில வச்சு துணிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வாயிலே ஊட்டி விடுறேன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு அவ கையெல்லாம் நாத்த வேற அடிக்கும் போல இருக்குது. இவ்வளவு ஸ்மெல்லா இருக்குன்ட்டு கையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு எழுந்திருக்க. இவ்வளாலையும் தாங்கிக்க முடியல. அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது ஹீரோ வச்சு, நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் உனக்கு கரெக்டான பதிலடியை கொடுப்பேன் பாருங்க. நீ சொல்றத நினைச்சா எனக்கே சிரிப்பு தான் வருது. நீ என்னை பழி வாங்க போறியா? உன்னை ஏற்கனவே மிஸ்டர் லூ இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே துரத்திட்டாரு. நீ எனக்கு பதிலடி கொடுப்பியா? கொடுப்ப அதையும் தான் பாக்குறனே அப்படின்ட்டு அவளை தள்ளிவிட, என்ன எப்ப ஜூனியர் இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே துரத்தனா, நீ என்ன முட்டாள்தனமா பேசுறன்னு கேட்க, ஏன் உனக்கு அதுக்குள்ள மறந்து போச்சா? இந்த ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேத்துக்குமே ஷூலியனா தான் பிடிக்கும். நீ சீக்கிரமாவே லூக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. அவர் ஷூலியனை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவருக்கு ஷூலியனா தான் பிடிக்கும். உன்னை கண்டிப்பா அவர் டிவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாருங்க. ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. நான் எப்ப சொன்னேன் அந்த ஷூலியனா கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு அப்படின்ட்டு ஷாக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க. உன் மூஞ்ச பாரு, ஒழுங்கா இங்கே அமைதியா இருந்துக்கு, ஓவரா பண்ணாதன்ட்டு அவன் மேலேயே கையில சாப்பாடுலாம் ஊட்டி விட்டா இல்லையா, அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத முழிச்சிட்டு இருக்கான். அதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த டிராமா எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.